வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். டிஎன்எஸ்டி தேவைகள் 2025. ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் தகுதிகள் பற்றிய அனைத்தையும் நாங்கள் கையாள்வோம். எனவே, நீங்கள் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தில் ஒரு வேலை தேடியிருந்தால் எங்களுடன் இருங்கள். தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் அல்லது டிஎன்எஸ்டிசி மாநிலத்தில் பொது போக்குவரத்தை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2025 பல்வேறு பணிகளுக்கான நபர்களை ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிட்டுள்ளனர். ஒவ்வொரு பணியிலும் தேவைகளை பிரிக்கலாம். முதலில் ஓட்டுநர் தகுதிகள் குறித்து பேசுவோம். ஓட்டுநராக தகுதி பெற போட்டியாளர்கள் பின்வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வயது 21 முதல் 35 வயதுக்கு இடையில் இருக்க வேண்டும். கல்வி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு கல்வி தேவை. அனுமதி செல்லுபடியான கனிமொழி ஹெவி எம்வி ஓட்டுநரின் அனுமதி வேண்டும். அனுபவம் அதே வகையான வேலைக்கு குறைந்தது 2 ஆண்டுகள் ஓட்டுநர் அனுபவம் வேண்டும். உங்கள் ஆவணங்கள் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் அவை விண்ணப்ப செயல்முறையில் முக்கியமாக இருக்கும். நடத்துனர் தகுதிகள் பயணிகளை உதவுவதில் நடத்துனர்கள். அடுத்ததாக நடத்துனர் தகுதிகள் பற்றி பேசுவோம். நடத்துனராக மாற விரும்பினால் நீங்கள் பின்வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வயது 18 முதல் 30 வயதுக்கு இடையில் இருக்க வேண்டும். கல்வி குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு கல்வி தேவை. திறன்கள் பயணிகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதால் நல்ல தொடர்பு திறன்களும் நண்பகமாக இருக்க வேண்டும். நடத்துனர்கள் பயணிகளின் பாதுகாப்பையும் வசதியையும் உறுதி செய்ய சிரமமாக வேலை செய்கிறார்கள். எனவே உங்கள் மக்கள் திறன்களை வெளிப்படுத்த தயாரிருங்கள். இப்போது தொழில்நுட்ப உதவியாளர் தகுதிகள் குறித்து பார்ப்போம். தொழில்நுட்ப உதவியாளராக வேலை செய்வதற்கான தேவைகள் இதோ. வயது 18 முதல் 35 வயதுக்கு இடையில் இருக்க வேண்டும். கல்வி எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மெக்கானிக்கல் துறையில் டிப்ளோமா படிப்பு வேண்டும். திறன்கள் தொழில்நுட்ப அறிவு மற்றும் பராமரிப்பு திறன்கள் தேவை. இந்த வேலையின் மூலம் நீங்கள் டிஎன்எஸ்டிசிக்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவுகளை வழங்குவீர்கள். தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி சமீபத்தில் சம்பள உயர்வு மற்றும் ஊழியர்களால் நடத்தப்பட்ட வேலைநிறுத்தம் தொடர்பான விவரங்களுக்காக செய்திகளில் உள்ளது. இந்த நிலைமை தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்திற்கு முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. டிஎன்எஸ்டிசி ஊழியர்கள் மேம்பட்ட சம்பளம் மற்றும் வேலைநிலைகள் கோரிக்கையுடன் வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர். தற்போது பெறும் சம்பளங்கள் வாழ்வியல் செலவுகள் மற்றும் அவர்களின் பங்குகளை பிரதிபலிக்கவில்லை என அவர்கள் நம்புகின்றனர். டிஎன்எஸ்டிசி வேலைநிறுத்தம் பொது போக்குவரத்து துறையில் நீதியான சம்பளம் மற்றும் வேலைநிலைகள் பெறுவதற்கான தொடர்ந்த போராட்டத்தை வெளிப்படுத்துகிறது. அரசு மற்றும் ஊழியர்கள் இருவரும் திருப்திகரமான ஒப்பந்தத்திற்கு வருவதும் பொது போக்குவரத்து சேவைகள் சாதாரண நிலைக்கு திரும்புவதற்கும் முக்கியமாகும். டிஎன்எஸ்டிசி வேலைநிறுத்தம் மற்றும் சம்பள பேச்சுவார்த்தைகளை பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்காக உள்ளூர் செய்திகளை மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கவனிக்கவும். இந்நாளின் விவரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். மேலும் டிஎன்எஸ்டிசி பற்றிய மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலுக்கு சந்தா வைக்கவும். உங்கள் கனவுகளை வலம் வரும் வேலையில் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.